அப்படி காமிச்சிருங்க சமாச்சாரம். அவங்க வரலன்னா என்டிகே நம்ம சீமான் அவர்கள் வந்தா ஓகேன்ற மாதிரி. கண்டிப்பா புதுசா ஒரு மாற்றம் தேவை. என்ன எதுக்காக டிவிக்கு சூஸ் பண்ணிருக்கீங்க? இவருக்கு சேஞ்ச் ஓவர் வேணும் எப்படியுமே. இது ஓகே. நான் எங்கள் அப்பா இவர் கட்சியில் இருக்கிறார். நான் கொஞ்சம் இவங்க கூடலாம் போயிருக்கேன். ஓகே ஓகே. ஆனால் நான் டிவி கேக் தான் சப்போர்ட் பண்ணுவேன். சிவாஜிக்கு அந்த மாதிரி தான் கூட்டம் கூடினாங்க. ஓகே. ஸோ ஓட்டா மாறல. ஓட்டா மாறுச்சுன்னா நல்லது. ஓட்டா மாறாது. இப்போதைக்கு அண்ணா திமுக தான் போட்டு நிற்கிறக்கா தம்பு நல்லா நிற்கட்டும். நிற்கிறாராமா. அவர் வந்தா நிறைய எதிர்பார்க்கிறோம் நாங்க, உமன்ஸ்க்கு சேஃப்டி இருக்கும்னு. அதனால கண்டிப்பா விஜய் தான் வரணும். ஆப்பு மூலம் அறிவு பண்ணிட்டு இன்னைக்கு கூட கன்னியாகுமரியில் பேசியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கதாக இருக்கு. தமிழ்நாட்டோட அரசியல் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அதிமுக, ஒரு வருஷம் திமுக. ஓகே. ஸோ அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா 40 வருஷமா இந்த இது அண்ணனுக்கு இந்த வாட்டி ஒரு சேலஞ்சிங்காக இருந்தால் கூட நெக்ஸ்ட் இது கண்டிப்பாக அடிச்சிடும். எங்க வீட்டுல இருக்கவங்களே நீ விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு மிரட்டுறாங்க. 20லேருந்து கிட்டத்தட்ட 38 ஏஜ் வரைக்கும் உள்ளவங்க வந்து அதிகமாக வந்து விஜய் விரும்புகிறாங்க நினைக்கிறேன். ஓகே. அவர் கொடுத்த வாக்குறுதியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? பிடிச்ச விஷயம் உமன் சேஃப்டி தான் சார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் சார் எல்லாமே. ஃப்ரீயா கொடுக்கறதுலாம் யார் வேணாலும் ஃப்ரீயா கொடுத்துட்டு போயிடலாம் சார். ஆனா வந்து சேஃப்டியை வந்து எல்லாராலையும் கொடுக்க முடியாது இல்லையா? வாய்ஸ் ஆஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தொகுதியில தான் நமக்கு இருக்கோம். ஸோ இங்கே வந்து எலெக்ஷன்ல நமக்கு இன்னும் எலெக்ஷன் டேட் வந்து இன்னும் 10 நாள் நமக்கு எலெக்ஷன் இருக்கு. இந்த டைம் எலெக்ஷனுக்கு அப்புறம் யார் சிஎம்மா வந்து நம்ம தமிழ்நாட்டை ஆண்டா உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினோட நம்ம மக்கள்கிட்ட நம்ம போய் கேட்க போறோம். சரி வாங்க போகலாம். சார் நம்ம எலெக்ஷன் வந்து ஒரு இன்னும் 10 டேஸ்ல எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த வாட்டி எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு தமிழ்நாட்டை யார் ஆளணும்னு நீங்க நினைக்கிறீங்க சிஎம்மா வந்து? நான் பாத்தீங்கன்னா நான் டிவி போட்டோஸ் இருக்கு, நீங்க சூஸ் பண்ணி அந்த போட்டோ யாருன்னு மட்டும் கேமரா காமிச்சிட்டு ஸோ என்ன ரீசன் மட்டும் ஒரு ஒன் டேல ரீசன். ஓகே. டிவிக்கு சூஸ் பண்ணிருக்கீங்க. என்ன ரீசன்னா அப்படி காமிச்சிருங்க சமாச்சாரம். என்ன ரீசன் ப்ரோ இவர் எதுக்காக சூஸ் பண்ணி? குடிமராமத்து நாயகன் அவர். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர். மற்றவங்க எல்லாம் பாரம்பரிய அரசியல் குடும்பத்துல வரல. வேலை சில நெகட்டிவ்லாம் இருக்கு. இருந்தாலும் வந்து புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அவர் தருவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. பரம்பரை அண்ணா திமுக நாங்கள். இவங்க 2 பேர்ல யார் வந்தாலும் 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர். 2 பேர்ல யாருன்னா. ஆனால் இவர் மெயினாக வரணும். இவர் இல்லைன்னா இவர் வரணும். அவர் இல்லைன்னா இவர். தம்பி வந்து தளபதியை சூஸ் பண்ணியிருக்காரு, டிவிகே சூஸ் பண்ணியிருக்காரு. அவங்க வரலன்னா என்டிகே நம்ம சீமான் அவர்கள் வந்தா ஓகேன்ற மாதிரி. விஜய் தான் சார் கன்ஃபார்மா வரணும். ஓகே. ஏன்னா கண்டிப்பா புதுசா ஒரு மாற்றம் தேவை. இது ஓகே. என்ன எதுக்காக டிவிகே சூஸ் பண்ணிருக்கீங்க? இவருக்கு சேஞ்ச் ஓவர் வேணும்ல எப்படியுமே. ஒரு அப்படியே காமிச்சேன். சரிண்ணா, நீங்க தளபதியை வந்து விஜய் வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க. என்ன காரணத்துக்காக அவர் சூஸ் பண்ணிருக்கீங்க? ஒரு ஆட்சி மாற்றம். ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக. ரீசன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இருந்திருக்காங்க, ஜெயலலிதா இருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் விஜய் பொலிட்டீஷியனா ட்ரை பண்றாரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். 5 வருஷமா ஏதோ நடக்குதுன்றாங்க. நான் பார்த்த வரைக்கும் இங்க எதுவும் பெருசா இல்லை. ஓகே. இப்போ இவங்க புதுசா வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஓகே. நான் எங்க அப்பா இவர் கட்சியில் இருக்கிறார். நான் கொஞ்சம் இவங்க கூடலாம் போயிருக்கேன். ஓகே ஓகே. ஆனால் நான் டிவி கேக் தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே. ஆனா வந்து இப்போ என்னன்னா போட்டியே வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இவர் இல்லைங்க, அவங்க டிவிக்கெல்லாம் இப்போ வந்து அதெல்லாம் நாளாகுங்க நாளாட்ட பொறுத்தளவுக்கு. அதெல்லாம் வந்து சிவாஜிக்கு அந்த மாதிரி தான் கூட்டம் கூடினாங்க. ஓகே. ஸோ ஓட்டா மாறல. ஸோ ஓட்டா மாறுச்சுன்னா நல்லது. ஓட்டா மாறாது. இப்போதைக்கு அண்ணா திமுக தான் போட்டி. எப்படி சொல்றது, எல்லாரும் ஆண்டுட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டோம். நம்ம எல்லாரையும் பார்த்துட்டோம். அண்ணனை ஒரு நாளைக்கு வரட்டுமே, புதுசாக சேஞ்ச் கொடுத்தாங்க. அவ்வளோதான். இப்போ இவ்வளவு நாள் இந்த ஆட்சிகள் அப்போ சரியில்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு மாற்றம் பார்ப்போமே. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். என்ன பண்றாரு பார்ப்போம். சரிண்ணா. இப்போனா இந்த வாட்டி வந்து இவர் வந்து எலெக்ஷன் நின்னாலும் இவர் வந்து ஜெயிக்க முடியாது, சிஎம் எல்லாம் வர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல நிக்கட்டுமே. ஒரு நிக்கிறக்கா தம்பு நல்லா நிக்கட்டும். நிக்கிறாரு. ஆமா. நிக்கட்டும். சேம் அதே தான் விமர்சனமா வைக்கிறாங்க. என்னன்னா அவர் புதுசா வராரு, அரசியல் எந்த அனுபவமே இல்லை, அவர் இந்த களத்தில் நிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நிக்க முடியாது அவர் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நிக்க முடியாது. அவருக்கு சான்ஸ் கொடுத்து அவர் எப்படி பண்றாருன்னு ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே தெரியும். லைக் நம்ம எல்லாரும் அவர் கஷ்டப்பட்டு இப்போ அவரோட சினிமா ஃபீல்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்காரு. முன்னெல்லாம் அவர் எந்த ஒரு லைவ் ஷோஸ் எதுக்குமே போறது இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் அவரு நம்மளை பார்க்க நேர்ல வர்றது அது எல்லாமே ஒரு பெரிய விஷயம் தானே. இப்போ இருந்தவங்க எல்லாம் பெருசா எதுவுமே பண்ணல. சேஃப்டி உமன்ஸ்க்கு சேஃப்டியே இல்லை சுத்தமா. அதனால கண்டிப்பா விஜய் தான் சார் வரணும். அவர் வந்தா நிறைய எதிர்பார்க்கிறோம் நாங்க, உமன்ஸ்க்கு சேஃப்டி இருக்கும்னு. அதனால கண்டிப்பா விஜய் தான் வரணும். எங்க ஓட்டு விஜய்க்கு தான், எங்க ஃபேமிலியில ஃபுல்லாவே. ஓகே. அதிக ஆசிரியர் பணியிடங்களை வந்து உருவாக்கணும். அதுக்கடுத்து நிறைய வந்து புதுசாக வந்து அவர் அறிவிச்சிருக்காரு. மக்களுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் வந்து
எல்லாமே வந்து இப்போ டெக்னாலஜி உள்ள ஆப்பு மூலம் அறிவிக்கணும்னு சொல்ல இன்னைக்கு கூட கன்னியாகுமரியில் பேசியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கதாக இருக்குது. புதிய மாற்றத்துக்காக விஜய் அவர்களை வந்து ஆதரிக்கிறேன். இப்போ அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க, அதே சேம் லூப்பில் நம்ம போயிட்டே இருக்கோம்னா இப்போ இவங்களுக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல. இவங்க கீழே ஒரு ஐடியா, நிறைய பேர் ஐடியா புதுசாக ஐடியா சொல்கிறவங்க இருப்பாங்க. அவங்க ஐடியாலஜி படி நம்ம போவோம். இப்போ ஒரு எலெக்ஷனுக்கு வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா நல்லா பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்களா? மக்களுக்கு வந்து நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? இத்தனை காலம் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவரும் அதான் பண்ண போறாரு. அவ்வளவுதான், எல்லாம் எதிர்பார்க்கலாம், செய்யறாரு. நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதையும் விமர்சனம் என்ன பண்றாங்களா, இதெல்லாம் வாக்குறுதிகளை நிறைவேற்றவே முடியாது, இது எப்படி சொல்லியிருக்காருன்ற மாதிரி பாக்குறாங்க. அதெல்லாம் அவர் பண்ணுவார் நினைக்கிறீங்களா? மக்களுக்காக அவர் பண்ணுவார், பண்ணுவார் நம்பிக்கை பண்ணுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து தனியார் மயமாக்கப்பட்டாங்க. அதனால வந்து தனியார் ஸ்கூலை நோக்கி போகிறாங்க. அரசு வந்து நிறையா வந்து ஸ்கீமை உருவாக்கி மாணவர் சேர்க்கை அதிகப்படுத்தினா அரசு பள்ளியில் வந்து அதிகமாக கிடைக்கும். இவங்க மட்டும் ஆனா எதிர்க்கட்சியா கூட வரதுக்கு இவங்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அப்படி இல்லை, வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. இவங்க தான் சிஎம் கண்டிப்பாக வருவாங்க. ஆமாம் ஆமாம். தமிழ்நாட்டோட அரசியல் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அதிமுக, ஒரு வருஷம் திமுக. ஓகே. ஸோ அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமா வந்து இப்படிதான் மாறி மாறி வந்து. ஆமாம் ஆமாம். இந்த வருஷம் கண்டிப்பாக அதிமுக தான் வருவாங்க. ஆமாம். சிஎம் ஆகிற ஒரு அந்த கெப்பாசிட்டி ஒன்றும் இவருக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இப்போ யாருமே ஒரு இதில் ஃபீல்டில் நிற்கணும்னா அந்த ரூட் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். அண்ணன் 3 வருஷமா பார்த்துட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்டு அவருக்குமே தெரியும்ல என்னென்ன இடத்துல நம்ம வந்து நெகட்டிவ் வருதுன்றது, அதை ஓவர் கம் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த இது அண்ணனுக்கு இந்த வாட்டி ஒரு சேலஞ்சிங்காக இருந்தால் கூட நெக்ஸ்ட் இது கண்டிப்பாக அடிச்சிடுவார். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்து நல்லா இருக்குன்னு தோணும். தம்பி, நீங்க யார் ஃபேனு? தளபதி. தளபதி. உங்களுக்கு வந்து ஓட்டு இல்லை, ஆனா வந்து நீங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீங்க எலெக்ஷன் இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து இப்போ நியூஸ்ல நிறைய பேர் நிற்கிறாங்களே சிஎம் வர்றதுலாம், நீங்க வந்து யாரு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சிஎம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிவிகே தான். அவ்வளவு பிடிக்குமா டிவிகேவை? ஸோ சினிமா ஃபீல்ட்ல இருந்துட்டு அதை விட்டுட்டு பொலிட்டிஷியனுக்கு வரன்னா அதுவே ஒரு பெரிய தாட் தானே அது. சேம் இப்போ லாஸ்டா வைக்கிற நிறைய விமர்சனம் வச்சுட்டே இருந்தாங்க இவர் மேல. இவர் பிஜேபியோட செகண்ட் டீம் அப்படின்ற மாதிரி. பட் அதையும் இவர் வந்து தனியா நின்று இப்போ அதையும் வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி விமர்சனம். ஆனா இருந்தாலும் இப்போ ஃபேமிலி பர்சனல் லைஃப் வச்சு ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? பர்சனல் லைஃப்க்கும் எல்லாரோட லைஃப்லயும் பர்சனல் லைஃப்ல ஒரு திங் இருக்கும். அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி இது பண்ண வேண்டாம். அது அவரோட பர்சனல். ஸோ மற்ற பொலிட்டிஷியன்ஸ்க்கும் கண்டிப்பா பர்சனல் லைஃப்ல ஏதாச்சும் ஒரு பேட் திங் இருக்கும். அதையும் இதையும் கம்பேர் பண்ண. ஆனா இவரு தான் ரொம்ப பூமா இருக்கு, பெரிய ரொம்ப பேச்சு பொருளா மாறி இருக்கு. அது இப்போ அவர் பொலிட்டிஷியனா ஆனதால வந்ததா இல்லை அவருக்கு டைம் சரியில்லையா என்னன்னு தெரியல. பட் அதையும் இதையும் மிக்ஸ் அப் பண்ணிக்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அவரு வந்தா இப்போ வந்து என்னன்னா, இப்போ எலெக்ஷன் வந்து இப்போ எலெக்ஷன் காலமே இது வரைக்கும் நம்ம எலெக்ஷன் வந்து இவ்வளவு ஒரு பரபரப்பாவோ சோசியல் மீடியா இவ்வளவு ஃபயராவோ இருந்ததே கிடையாது. ஆனா இப்போ யங்ஸ்டர்ஸ்ல இருந்து சின்ன பசங்க இருந்து வந்து நம்ம எல்லாருமே நம்ம நியூஸை வாட்ச் பண்றோம். எலெக்ஷனோட பதில்களை நம்ம அந்த அப்டேட்டை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எலெக்ஷன் வந்து ரொம்ப மாற்றத்தில் இருக்கு. சேம் டைம்ல ரொம்ப ஒரு எப்படி சொல்ற கடுமையான ஒரு எலெக்ஷனா இந்த வாட்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ ஜெயிப்பார் நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா சார். ஏன்னா எங்க வீட்ல இருக்க பசங்களே வந்து நீ விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு என்னையே மிரட்டிட்டு போறாங்க. ஏன்னா விஜய் ஃபேனா மட்டும் பார்க்கல. ஏன்னா புதுசா இப்போ வந்து ஒருத்தர் வந்திருக்காரு, சரி புதுசா ஒருத்தர் வரட்டுமே, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்போமேன்ட்டு தான் கண்டிப்பா விஜய் வரணும். எங்க வீட்ல இருக்கவங்களே நீ விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு மிரட்டுறாங்க. இப்போ வாக்குறுதிகள் வந்து நிறைய கொடுத்துருக்காரு. எல்லா கட்சியுமே நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இவரும் வாக்குறுதிகள் வந்து நிறைய கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இப்போ இவர் கொடுத்த வாக்குறுதியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாக்குறுதி யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் சொன்னதுதான் அந்த காமராஜர் திட்டம் சம்திங் சொல்லியிருந்தாரு. நோட் பண்ணேன், அது கொஞ்சம் கேட்சியாக இருந்துச்சு. ஓகே, அதெல்லாம் இப்போ நிறைய இலவசங்கள்ன்றதை தாண்டி டெவலப்மெண்ட்டுக்காண்டி அண்ணன் ஏதோ யோசிச்சு பண்ணுறாரு. அதுவே கொஞ்சம் அப்ரிஷியேட்டபிளாக தான் இருக்கு. வந்துட்டோம், இப்போ நம்மளும் அவரை இது பண்ணி கொண்டு வருவோம், பார்ப்போம். புதுசா நிறைய பண்றாங்க. ஆனா இப்போ வந்தாங்கன்னா எதனா கொஞ்சம் நல்லது நடந்தா நல்லா இருக்கும். ஓகே, அவங்க வந்தானே கண்டிப்பா. இதனால எங்க தெருவில் பெருசா எதுவும் நடக்கல. இவங்க வந்து ஏதாவது பெருசான இருந்தா ஓகே. ஆனா இப்ப ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்டிஸும் சரி நிறைய விமர்சனம் வந்துன்னா அவர் வந்து ஜெயிக்கலாம் முடியாது ஆனா வந்து கண்டிப்பா வருவாருன்னு தான் எல்லாரும் நம்புறாங்க. வரட்டுமே, புதுசா ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாமே. ஏன்னா வந்து இருந்தவங்க இது வரைக்கும் பெருசா எதுவுமே பண்ணல. புதுசா வரவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும். வராரு வரல அது ரெண்டாவது விஷயம். இப்ப புதுசா ஒருத்தவங்க வரும்போது நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணணும். கண்டிப்பா எங்களோட ஓட்டு விஜய்க்கு தான். ஆனா இப்ப எலெக்ஷன் வந்து ரொம்ப கடுமையா தான் இருக்கு. ஆமா, நம்ம இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி கடுமையா இருக்கிற நேரத்துல இவர் ஜெயிப்பார் நீங்க எப்படி நம்புறீங்கன்னா? ஜெயிப்பாருங்களா? புது ஓட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ப்ளஸ் வந்து 20லேருந்து கிட்டத்தட்ட 38 ஏஜ் வரைக்கும் உள்ளவங்க வந்து அதிகமாக வந்து விஜய் விரும்புகிறதாக நினைக்கிறேன். ஓகே, புதிய ஓட்டர்ஸு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது.
இன்னொன்று சொல்ல போனோம்னா அரசு ஊழியர்களே வந்து அதிகமாக ஆதரிக்கிறதாக இருக்கு. ஓகே, அதனால நீங்க கண்டிப்பா அவர் வருவார். கண்டிப்பாக விஜய் வருவார்னு நினைக்கிறேன். அவர் நிறைய அழுத்தங்கள் நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ப்ரொடக்ஷனும் சரி, இல்லைன்னா ஒரு கேம்பெயின் போனனாலும் எல்லாருக்கும் வந்து ஈஸியாக வந்து கேம்பெயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொடுத்துட்றாங்க, இது பண்ணிடுறாங்க. ஆனால் இவருக்கு வந்து தரமாட்டுறாங்க. அது கேம்பெயின் வந்து வெளியில் வர்றதுக்கும் சரி, இல்லை ரோட் ஷோக்கும் சரி, எந்த ஒரு பர்மிஷன் தரமாட்டுறாங்க. ஸோ அதை நீங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அரசு சட்டப்பூர்வமாக ஜனநாயக நாட்டில் வந்து அனைவருக்குமே வந்து கட்சி ஆரம்பித்து மக்களை சந்திக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை உண்டு. இது வந்து அரசியல் வந்துட்டு அப்படின்னோம்னா பல நெருக்கடிகள் எது வந்தாலும் நிற்கிறார்ல, அதுதான் மிகப்பெரிய வெற்றி நினைக்கிறேன். ஆனால் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே, அவர் ஃபேமிலியே அவரோட ஒழுங்காக பார்த்துக்க முடியல, அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தமிழ்நாட்டை பார்த்துப்பாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதை அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க? அது அவங்க ஃபேமிலி விஷயம் இல்லை சார். அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாதது. புதுசா ஒரு தலைவர் வர்றாரு, என்ன செய்ய போறாரு, நம்ம அதை தான் வந்து பார்க்கணுமே தவிர அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. அவர் தான் நிறைய மீட்டிங்ல எல்லாம் சொல்றாருல்ல சார், என்னுடைய பர்சனல் நாங்க பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதனால கண்டிப்பா விஜய் ஜெயிப்பாரு. அவர் கொடுத்த வாக்குறுதியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? பிடிச்ச விஷயம் உமன் சேஃப்டி தான் சார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் சார் எல்லாமே. ஃப்ரீயா கொடுக்கறதெல்லாம் யார் வேணாலும் ஃப்ரீயா கொடுத்துட்டு போயிடலாம் சார். ஆனா வந்து சேஃப்டியை வந்து எல்லாராலையும் கொடுக்க முடியாது இல்லையா? இப்ப நானே வந்து இப்ப நைட்ல வந்து ஒரு 9 மணிக்கு போனோம்னா எனக்கே பயமா தான் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு லைட்டு சரியா கிடையாது, எங்க பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டோம், அந்த ட்ரக் ஜோன் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. உமன் சேஃப்டி தான் சார் ஃபர்ஸ்ட். அதுக்கு அவர் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு, அதை வந்து நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா கண்டிப்பா வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் உமன் சேஃப்டி தான் சார்.